குமார் சார், நீங்கள் என்ன சார் ஆப்ஷன் வச்சுருக்கீங்க? இப்போது எனக்கு முன்னே பேசினவங்கெல்லாம் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸை ஃப்ரேம் பண்ணவங்க அந்த காலத்தில் அரசியல் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வழிமுறைகளும் அதிலே இருக்குது. எப்படின்னா, பிஃபோர் இன்டர்வல், ஆஃப்டர் இன்டர்வல் 2 பார்ட் இருக்குது தேர்தலில். எலெக்ஷனுக்கு முன்னால் எல்லோரும் சண்டை போடுவாங்க, கூடுவாங்க. காங்கிரஸுக்கு பேரே அப்படி தான். காங்கிரஸுங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே கூச்சல் கும்மாளம் எல்லாம் போட்டு முடிவுக்கு வர்றது தான். அதுதான் காங்கிரஸ்னு உலகம் பூரா அந்த பேர் இருக்கிறது. ஆகவே தேர்தலுக்கு முன்னால் ஒரு 2 அணியாக இருக்கும், 3 அணியாக இருக்கும், 4 எத்தனையோ இருக்கும், சுயேட்சை இருக்கும், எல்லாருக்கும் போட்டிடுவாங்க. மக்கள் யாரை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மக்கள் ரெக்கக்னைஸ் பண்ணவங்க அவங்களுக்கு தான் அரசாங்கத்தை நடத்துகிற அதிகாரத்தை மக்கள் கொடுத்தாங்கன்னா அதில் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் அது ஒரு முட்டையிடுற கோழி. சார் அதை அழகாக சொன்னார். அந்த கோழிக்கு தான் வலி என்னன்னு தெரியும். முட்டையிடும் போது எவ்வளோ வலிக்குங்கிறது அந்த முட்டையிடுற கோழிக்கு தான் தெரியும். அந்த கோணத்திலிருந்து அவர் பார்ப்பார். அவர் இதை எப்படி அந்த 5 வருஷத்தை நடத்தணும். நம்ம இப்போ நடுக்கணத்தில் எல்லாரும் வாக்குறுதி வழங்கினாங்கன்னு நம்மளும் வழங்கிட்டோம். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இதற்கு நல்ல நமக்கு பேக் போனாக இருக்கக்கூடிய மத்திய அரசு நமக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம்னு அவருக்கு தெரியும். குழந்தைக்கே தெரியும். அப்போ அவருக்கு தெரியாமல் இருக்காது விஜய்க்கு. ஆக அந்த சூழ்நிலையில் அவர் முடிவெடுப்பார். இப்போ இன்றைக்கி தேதியில் எதிர்க்கட்சி அந்தஸ்தில் இருக்கிறது திமுக. அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட இல்லை இப்போது. அப்போ சும்மா தான் இருக்கணும் அங்கே. அப்படி சும்மா இருக்கும்போது அதில் பாஜகவுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கிறது. பாஜக இதில் நேரடியாக எதுலையும் சொல்ல முடியாது. என்டிஏயில் இருக்கிறதுனால வேணால் சஜஸ்ட் பண்ணலாம். நீங்கள் முடிஞ்சால் ஆதரவு கொடுங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற நோக்கத்தில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இப்போ பழைய கதையை பற்றி சொன்னாங்க. அந்த காலத்தில் இந்த கூட்டணி அமைகிறதுக்கு முன்னே என்னெல்லாம் நடந்ததுங்கிறத நம்ம நிறைய விவாதித்திருக்கிறோம். இன்றைக்கி திருமாவளவன் அண்டு வன்னியரசு இப்போ போட்டு ஜெயித்த நம்முடைய நண்பர் வன்னியரசு என்ன சொல்கிறார், தாவேக்கா வெற்றி ஒரு மசாலா படத்துக்கு சமமானது, அதை நான் அப்படி தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டார். அதாவது அவர் அதை ரொம்ப அசால்ட்டாக பேசியிருக்கார். திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஒரு பேட்டி கொடுத்தார். அதில் என்ன சொன்னார், நான் தாவேக்காவுக்கு எதிராக என்றைக்குமே பேசினதில்லை அப்படின்னு அவர் சொன்னார். என்றைக்குமே நான் அவரை பற்றி எனக்கு குறைச்சே பேசினதே இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருக்கு எதிராக வீடியோ, அவர் முதல்ல 10 சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார்னு வீடியோ சுற்றினதுக்கு பிறகு திரும்ப மாற்றிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்கார், நாங்கள் தாவேக்காவுக்கு நாங்களாம் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டார். கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன, அவங்களும் 2 வகையான பேட்டி கொடுத்தாங்க. வீரபாண்டியன் என்ன சொன்னார், எல்லா முடிவுகளுமே எங்கள் கட்சி தான் முடிவு கொடுக்கும்னு சொல்லிட்டார். அவர் பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார், இன்னும் அவர் அறிவை ஒன்றும் சொல்லவே வெளியில் யாரையும் கேட்கல, ஒன்றும் அவர் கருத்தை அவர் சொல்லலை அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது கம்யூனிஸ்ட் 2 பேருமே அப்படி தான் பண்ணுவாங்க. எந்த இடத்துலையும் அவங்க வார்த்தையை விட மாட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ, எது அவங்களுக்கு ஆதாயமாக இருக்கோ அதை அவங்க எடுத்துக்குவாங்க. இது அவங்களுடைய தத்துவம். அது அப்படி இருக்கிறது. ஆனால் அதிமுகவிற்கு இப்போதைக்கு என்ன எதிர்க்கட்சி அந்தஸ்தும் கிடையாது. அதிமுக இதில் நேரடியாக நாளைக்கு அவங்களுடைய கூட்டம் இருக்கிறது தலைமை கழகத்தில். அந்த கூட்டத்தில் நாளைக்கு அறிவிச்சிருவாங்க. நீங்கள் ரொம்ப என்ன அறிவிப்பாங்க, ஆதரவு கொடுத்துருவாங்க. வெளிப்படையாக வெளியே இருந்தோ அல்லது உள்ளே இருந்தோ ஆதரவு கொடுத்துருவாங்க. அதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போது காங்கிரஸோடலாம் சும்மா வெளியே நிலவர யூடியூப்பில் வர தகவலை தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். உண்மை எனக்கு தெரியும் சார். இப்போது அதிமுக கொடுத்துச்சுன்னா இவங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும்? யாரோட ஃபியூச்சர்? அதிமுகவோட என்ன ஃபியூச்சர் ஆகணும்? தாவேக்கா இல்லை சார், புரியுது. தாவேக்கா வெர்சஸ் திமுகன்னு கட்டமைக்கப்பட்டுச்சுன்னா அப்போ அதிமுகவோட ரோல் ஒரு ரோல் ஒன்றும் ஆகாது. பெரிய கட்சிகள் திடீர்னு இந்த மாதிரி ஆதரவு கொடுக்காது. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னென்னா, சின்ன கட்சிகள்கிட்ட சில டேஞ்சரஸ் இருக்கிறது. சில நேரங்களில் சார் சொன்னது போல் விட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பெரிய கட்சி இன்றைக்கி அது எதிர்கட்சியாக இருந்தால் கொடுக்காது. ஆனால் இது எதிர்கட்சி அந்தஸ்து இல்லாததுனால என்ன ஆகும்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது அரசியலில். பிஃபோர் எலெக்ஷன் தேர்தல், அதுக்கப்புறம் கவுண்டிங்க்கு அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுல தேவைப்பட்டதுன்னா ஒரு பொறுப்புள்ள கட்சியாக இருந்தால் சின்ன குறைபாடுகள் இருந்தால் அதில் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு நிறைய நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தாவேக்காவுக்கு அதிமுக வெளியே இருந்து ஆதரவு கொடுத்தால் அந்த ஆட்சி தானால நடந்துடும். மத்திய அரசுடைய வெளிச்சம் அதுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் பெரும்பாலும் காங்கிரஸ் கட்சியோட தானே போவாங்க சார். காங்கிரஸ் கட்சி கூட போனால் லாபம் இருக்கும். என்ன லாபம் சார்? தலையில் எண்ணெய் இல்லாதவனை நம்பி என்ன பிரயோஜனம்? தலையில் எண்ணெய் இருக்கணும்ல, எனக்காவது எண்ணெய் இருக்கணும், உங்களுக்கு இருக்கணும். 2 பேருக்கு இல்லாத வச்சு நம்ம என்னத்தை சாதிக்க முடியும்? அதனால்
மத்தியில் இருக்கிறது பாஜக. இன்னொரு 3 வருஷத்துக்கு அந்த ஆட்சி உறுதியாக இருக்கிறது. இவர் அறிவித்திருக்க அறிவிப்பு 4.5 லட்சம் கோடி வருது. நான் கணக்கு போட்டு பார்த்தேன் வீட்டிலேருந்து வரும்போது. இவர் சொல்லியிருக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு கணக்கு. நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் என்ன வருமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறது. அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல பாஜக தள்ளி வச்சுட்டு அதிமுக யார் தள்ளி வைக்க சொன்னது? நான் சொல்லவே இல்லையே சார். நான் தள்ளி வைக்க நான் சொன்னேன்னா நீங்களா? நான் கேட்கிறேன், எனக்கு இயல்பா சந்தேகம் வருது. ஏன்னா டிஎஸ்எஸ் மணி சார் சொல்லும்பொழுது டிஎஸ்எஸ் மணி சார் சொல்லும்பொழுது அந்த புள்ளியை சொல்றாரு இல்லையா? ஒன்றை விட்டுருக்கு. ஒரு சீட்டுங்கிறது அங்கே முக்கியம் இல்லை. ஒரு சீட்டு இல்லை, 54 53. அவங்களுக்கு எத்தனை சீட்? 53 இருக்கா? 53 அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா அது பாட்டில் போகுது, நடக்க போகுது. சரி, ஒருவேளை அவங்களுக்கு மட்டும் இல்ல சார், ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட்ல என்டிஏ இல்லைங்க சார், ஒருவேளை ஃப்ளோர் டெஸ்ட்ல அதிமுக தாவேகாவுக்கு எதிராக வாக்களிச்சுட்டா இது அதுக்காகத்தானே அப்படி அழிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தானே கூட்டணி பேச்சுவார்த்தை பேசி முடிச்ச பிறகு தானே இந்த முடிவுக்கு வருவாங்க. என்ன லாபம்னு கேட்குறேன் சார். அதிமுக ஆட்சி நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும். இல்லைங்க சார், அதிமுகவுக்கு என்ன லாபம்னு கேட்குறேன். இல்லைங்க சார், நான் கேட்குறது பாஜக அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா பாஜக மூலமாக நிதி வாங்கலாம் அப்படின்ற கால்குலேஷனை தாவேகா போடும். அதன் மூலமாக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யலாம், நம்ம கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அப்படின்னு இருக்கும். பாஜகவும் அதனுடைய பொலிட்டிக்கல் இமேஜை உயர்த்திக்கிறதுக்கான பங்களிப்பை செய்வாங்க. அதிமுகவுக்கு என்ன லாபம் அதில்? சார் அதிமுகவுக்கு இல்லை என்ன ஏதாவது லாபம் இருக்கணும் இல்லையா சார்? அதிமுக இதில் ஆதரிக்காம எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்து 10ஓட 11 போய் உட்கார்ந்துட்டு வர்றதை விட ஒரு கட்சியை ஆதரிப்பதற்கு மத்திய அரசின் அறிவுரையின்படி ஏன் ஆதரிக்கக்கூடாது? இதற்கு பதில் சொல்லுங்கள். வெளிப்படையாக சொல்ல போனால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் பொழுது எடப்பாடியார் அரசாங்கம் நிலையான அரசாங்கத்தை ஏற்படுத்தும் நற்பெயர் ஒரு பக்கமும், அரசாங்கம் நம்ம ஆதரவில் இருக்குங்கும் பொழுது எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலான்னு தான் நினைப்பாங்க. ஆக 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 இல்லை, எல்லா கணக்கும் இருக்கலாம். ஆக அரசாங்கத்தை நடத்துவதற்கு அங்கீகாரம் கிடைத்து விட்டது, விஜய்க்கும் கிடைத்து விட்டது. விஜயுடைய ட்விட்டரில் பிரதமர் கொடுத்த செய்தி, விஜய் அதுக்கு நன்றி தெரிவித்தது. என்ன இதெல்லாம் நீங்கள் இல்லைங்க சார், விஜய் பிரச்சாரத்தை தொடங்கினால இருந்து கடைசியாக அவர் இதே நந்தனத்தில் பிரச்சாரத்தை முடிக்கிற வரை அதிமுகன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன்றார் சார். திமுக, பாஜக மற்றும் சிலர் அப்படி தானே சொல்றாரு. மற்றும் பலர், சாரி சார், மற்றும் பலர்ன்றவரு ஏன் சார் வலிந்து போய் சொல்றேன்? நான் உங்களை கூட்டணிக்கு கூப்பிட்டேன், வரல. கொடி பறக்குதுன்னு சொன்னேன், அப்பவும் வரல. கரூர் சம்பவத்தில் உனக்காக நான் சட்டமன்றத்தில் போய் வாதாடினேன், ஒரு பெரிய வலுவான குரலை எழுப்பினேன், அப்பயும் நீ எனக்கு நன்றி தெரிவிக்கல. தொடர்ச்சியாக உன்னுடைய தயவுக்காக உன்னுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறப்போ நீ எனக்கு வரல, உன் ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு நான் ஏன் உனக்கு உதவி செய்யணுன்ற ஃபார்முலாவை அதிமுக எடுத்துச்சுன்னா அந்த என்ன அதுக்கு தானே டெல்லி இருக்குல்ல. டெல்லி எதுக்கு இருக்கு? என்டிஏன்னு ஒரு என்டிஏக்குள்ளே தானே இருக்கு எல்லாமே. என்டிஏக்குள்ளே இருக்கல, என்டிஏ இன்னையோட அந்த ஒரு சீட்டு தானே இருக்குது. அதனால் இவங்களை வேண்டாம், இவங்களை நீங்கள் போயிருங்க ஐயா, சரிங்க சார், ஒரே ஒரு சீட்டனை வச்சுருக்கீங்க. பாஜக ஒரு சீட்டை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது இருக்காது. இல்லைங்க சார், பாஜகவோட அவருக்கு பயணிப்பார் எடப்பாடி பழனிசாமி. நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் எனக்கு புரியுது. தமிழ்நாட்டு மந்திரி சபை உண்டா இல்லையா? அதை விட இன்னொரு புள்ளி இருக்கு சார். இல்ல சார், நான் கேட்கிறேன் சார், இல்லைங்க சார், இந்த இடத்துல பாஜக சொல்லி அவங்க செய்வாங்கன்ற ஒரு கால்குலேஷன் நீங்க வைக்கிறீங்கல்ல, அதிமுக தாவேகா கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பை பாஜக உருவாக்கும் அப்படின்றப்போ, சரி என்டிஏ வச்சுக்கோங்களேன், என்டிஏ உருவாக்கும் அப்படின்னா ஏற்கனவே பாஜகவை பிடியில தான் அதிமுக இருக்குது, அதிமுகவை அழிக்க பாக்குதுன்ற ஒரு பிரச்சாரத்தை திமுக வைக்கிறப்போ இது வெளிப்படையா பட்டவர்தனமா மாறி எதிர்காலத்துல தாவேகா பாஜக சொல்லி தான் வந்துச்சு பாருங்க ஆதரவு கொடுத்துச்சுன்ற பேர் வச்சுனா அவருடைய பொலிட்டிக்கல் மைலேஜே போயிடுமே சார். ஒன்றும் எப்படி சார் அந்த கால்குலேஷன் எடுப்பாரு? ரோலையும் நீங்க இவங்களுடைய டிஎம்கே இவனுடைய மொத்த பிரசங்கத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா புள்ள பிடிக்க, அதாவது தென்னை மரத்தில் ஏன் ஏறின புல்லு பறிக்க, அது கதை தெரியல, தென்னாலிராமன் கதை. தென்னை மரத்தில் ஒருத்தன் ஏறிட்டு இருக்கான், அங்கே மேலே இருந்து பார்க்க மரத்துக்கு சொந்தக்காரன் தூரத்துலேருந்து வந்துட்டு இருக்கான். வந்த உடனே இவன் என்ன ஆகிட்டு மேலேருந்து பார்த்துட்டான், அவனை மரத்துக்காரன் வந்துட்டான், நாம் இனிமேல் மேலே போக முடியாது, அவன் அடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்குறான். இவன் இறங்க கீழே வரவும் அவன் கிட்ட வரவும் சரியாக இருக்குது. அவன் ஏயா தென்னை மரத்தில் ஏறினா அப்படின்னு இருக்கான். புல்லு பறிக்க, அங்கே எதுடா பில்லு, அதானே இறங்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி, அந்த வேலையை தான் திமுக இது வரைக்கும் மொத்த அரசியல் பண்ணி தான் இப்போ தோத்து தலையில முக்காடு போட்டுட்டு இருக்கு. சரிங்க சார், எனக்கு புரியுது சார். எனக்கு குமார் சார், நான் கேட்கறது இல்லைங்க சார். ஓகே சார், பாஜக பேச்சை ஏன் சார் இனிமே அதிமுக கேட்கணும்? யாரு பாஜக பேச்சை ஏன் சார் இனிமே அதிமுக கேட்கணும்? அது நீங்க எப்படி சொல்றீங்க சார்? லாஜிக் நான் எனக்கு விருப்பம் இல்லைங்க சார், நான் இயல்பா கேட்கிறேன் சார். இயல்பா கேளுங்க. நீங்க சட்ட ரீதியிலான போராட்டம் பேர் ஏதாவது உதவி அப்படின்னா பாஜக கேட்கலாம் சார். அதிமுக கேளுங்க முதல்ல சொல்லி அதுக்கு அடுத்த கேள்வி அப்புறம் கேளுங்க. சர்வ உலகம் முழுக்க சர்வ புகழ்பெற்ற
இன்றைக்கி மேற்கு வங்காளத்தையும் கைவசப்படுத்திய இந்த 5 தேர்தலில் 3 மாநிலத்தை தக்க வச்சிருக்கிற, இந்தியாவில் 20 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற ஒரு மத்திய அரசு, வலுவான மத்திய அரசு, அதனுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நான் எல்லாத்தையும் செய்ய தயாராக இருக்கேன்னு நன்றி தெரிவிப்பதிலே, வாழ்த்து தெரிவிப்பதிலே சொல்லியிருக்கிறார். அவரை நம்பாம இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட் அது இப்போ தேவையில்லைன்னு வைங்களேன். நம்ம மைனாரிட்டி இப்போ இதுக்கு இல்ல, strongன்னு சொன்னீங்க. மைனாரிட்டி வாதம் பண்ணும்போது சொல்லுங்க, இப்போ வேண்டியதில்லை சார். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார். பாஜக சொல்லி அதிமுக தாவேகா கூட ஏன் நிக்கணும் சார்? நன்மைக்கு நிக்கணும்ல. நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாமா? அந்த ஆட்சியை கவுழ்த்தலாமா? அந்த இடத்த அவங்களே ஸ்டாண்ட் எடுக்கலாமே சார். ஆட்சியை கவுழ்த்தா அந்த இடத்துல அதிமுகவும் தாவேகாவும் சேர்ந்துக்கலாமே. இப்போ அதாவது நம்ம ஊர்ல கரண்ட் விளக்குன்னு ஒரு நான் முடிச்சிடறேன் சார், சொல்றேன். நீங்க உங்க கேள்வி கரெக்டாக மாத்திராதீங்க, வச்சுக்க. நான் சொல்றேன். அதாவது கரண்ட் விளக்குன்னு ஒன்று இருக்கு. கரண்ட் விளக்கு கிராமத்தில் சார் எல்லாத்துக்கும் தெரியும்ல. கரண்ட் விளக்க பேச முடியாது அரசியலில். ஒட்டுமொத்த நம்ம நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நன்மை என்னங்கிறத பார்த்து செயல்படுறது தான் அரசியல். அந்த அரசியல் தான் சீசனல் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அரசாங்கம் இவ்வளவு இருக்கு, ஒரு 11-10 ஏற்கனவே இல்லைங்க சார். தமிழ்நாட்டு அரசியல் இல்ல தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்துக்குள்ள சொல்லப்படுது பாஜகவோடு அதிமுக சேர்ந்து. இன்னொரு கேள்வி சேர்த்து முக்கியமான கேள்வி, இது கூட சேர்த்து முடிச்சிருங்க. இல்ல சார், அதிமுகவோடு பாஜக சேர்ந்ததுனால தான் அதிமுக அழிஞ்சிருச்சு. மகாராஷ்டிராவில் சிவசேனா, ஒடிசாவில் நிர்பந்தம். அந்த புள்ளியில தாவேகாவும் ஏன் சார் சிக்கும்? ஏன் சேர்ந்தது? ஏன் இப்போ திரும்ப எப்படி சேர்ந்தாங்க? இவ்வளவு இடையில நடந்தது இல்லை, இப்போ திரும்ப எப்படி சேர்ந்தாங்க? அதனால் அது எல்லாம் கொஸ்டின் அல்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால், அதிகப்படியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, அது அந்த 5 வருஷத்தை நடத்தணும், மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்யணும். அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற அரசு ஏற்கனவே நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். அவர் தொகுதியில், எடப்பாடி தொகுதியில் நின்று வேட்பாளர் மத்தியானத்துக்கு அப்புறம் வராமல் போயிட்டார் இல்லையா நேர்காணலில். இது வரைக்கும் அது யாராவது இஷ்யூ ஆக்குனாங்களா? ஏன் ஆக்கலை? எதுக்கு ஆக்கலை? சொல்லிட்டார் விஜய். அதான் பெருசா கேட்கலாம், அது சும்மா வார்த்தையா பேசிட்டு விட்டாங்க. அது கூட பேசாம இருக்க முடியாது, அப்படி நடந்ததுதான். அதனால இல்ல ஒரே கேள்விதான் சார். தாவேகாவோடு பாஜக கூட்டணி அமைச்சுச்சுன்னா அந்த பிம்பம் ஒன்று உருவாகும் இல்லையா? அதுக்கான பதில விஜய் எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறேன். உருவாக்கும் சித்தாந்த மோதல் இருக்குல்ல, கொள்கை முரண்பாடு, கொள்கை எதிரி, கொள்கை நம்ம ஊர்ல பேசாத கொள்கை, கலைஞர் பேசாத கொள்கையா சார்? அவர் இதுக்காக தான் சார் மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவர் நிலைப்பாடு சொல்லிட்டாரு, உங்க இதை கேட்டீங்க. அதுக்குள்ளேயே அவர் கொள்கை என்னன்னா, அவர் என்ன எதை வச்சு மதவாத சக்தின்னு அறிப்பு, மதம் எல்லா மதத்துக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இப்போ எல்லா கோயிலுக்கும் 3 கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. தர்காவுக்கு போனாரு, சீரடி போனாரு, திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டாரு. அது முடிஞ்சு போச்சு. ஆகையினால அதெல்லாம் இப்போ என்ன தேவை? டு தி பாயிண்ட். மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், பிரதமர் தயாரா துடித்து கொண்டு இருக்கிறார். இவர் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறார். வேற என்ன உங்களுக்கு வேணும்? பேசலாம் சார். நிலையான ஆட்சி ஏன் சுத்தி உழைக்கிறீங்க? தாவேகாவுக்குள்ள உள்ள பேச்சு என்னன்னு சொன்னால், அதிமுக ஆதரவு என்று வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்க. அது எல்லோருக்கும் தெரியும். தாவேகாவில் 100 விழுக்காடு தெரியும் தலைமைக்கு. அதனால் வெளியிலிருந்து ஆதரவு என்று கொடுக்கும் பொழுது வெளிநடப்பு என்று நீங்கள் சொன்ன மாதிரி கூட பகிரங்கமாக அறிவித்து செய்ய வேண்டியதில்லை. ஒரு 20 பேரை மட்டும் ஆப்சென்ட் பண்ணியாச்சுன்னா அன்னைக்கு தானே வந்து சிம்பிள் ஆயிடுச்சு சார். சிம்பிளா முடிஞ்சிடும் என்பதும் பேசப்பட்டிருக்கு. அவ்வளவுதானே சார். அதுக்கு யாரும் காங்கிரஸும் தேவையில்லை, விசிகா தேவையில்லை, இடதுசாரிகள் தேவையில்லை. வெளியே ஒரு 10 பேர் வராம இருந்தா கூட விஜய் அப்புறமா பார்த்துக்கலாம். சரி, பேசலாம் சார். சார் இறுதிக்கு ரொம்ப சுருக்கம். அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, பகவனும் இல்லை. கொள்கை கோட்பாடெல்லாம் அது தனி, அரசியல் கூட்டணிங்கிற தனி. தேர்தல் சமயத்தில் ஆட்சி அமைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்படக்கூடிய மக்கள் நலன் கருதி அமைக்கிற கூட்டணி தனி என்பதை திரு பாண்டியன் சார் கடந்த பல ஆட்சிகளை செக் பண்ணிக்கலாம், நிறைய நடந்திருக்கிறது. அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இன்றைக்கி எல்லாரும் கணிக்கிற மாதிரி நம்ம கணிப்பில் வந்திருக்கிறது போல் அல்லாமல், நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் அதை விவாதிப்பீங்க. நாளைக்கு அந்த நியூஸ் வரும். நாளைக்கு வரும். அதிமுக வெளியே இருந்து முழு ஆதரவு இந்த அரசுக்கு கொடுத்துரும். ஏன்னா மக்கள் ஆதரித்து, பெரும்பான்மையான மக்கள் துடிதுடிப்போடு ஆதரித்திருக்கிறார்கள். ஒரு 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 இளைஞரை, ஒரு சினிமா ஆக்டரை, ஒரு இளைஞர்கள் ஆதரித்த ஒரு முதல்வராக வரப்போகிறார். அவருடைய அரசு அமைய வேண்டும். அந்த அரசுக்கு எதிர்க்கட்சியாக கூட இல்லை முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய தார்மீக ஒரு பொறுப்பை ஏற்று பிரதமர் உட்பட எல்லோரும் அதற்கு எடப்பாடி அவர்களிடம் பேசி அந்த நிலைப்பாடு நாளைக்கு வெளிவந்துவிடும். நீங்கள் அப்போது நாளைக்கு விவாதிங்கள். நாளைக்கு நாங்களும் முடிஞ்சா கூப்பிடுங்க. நன்றி சார். நன்றி. எப்படி முடிவு எடுப்பார்?